எந்த குழந்தையை கேட்டு பாருங்க, நீ என்னவாக போகிறாய் என்று. நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், ஆசிரியராக போகிறேன், பிரதமராகிறேன், ஜனாதிபதி ஆவேன், இப்படியெல்லாம் சொல்லுகிற குழந்தைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு குழந்தை கூட நான் விவசாயி ஆக போகிறேன் என்று சொன்னதும் கிடையாது, இனிமேல் சொல்ல போவதும் கிடையாது. அதற்கு காரணம் அந்த விவசாயிகளின் சோகமயமான வாழ்க்கை தான். தென்மேற்கு மலையும் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போனதுனால விவசாயி மத்தியில் பெரு வறட்சி தட்டுப்படுது. வறட்சினால விவசாயி ஒரு பக்கம் தற்கொலைனால இறந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு விவசாயி தேனி மாவட்டத்தில் கணேசன் ஒரு விவசாயி இறந்துருக்காரு. இப்படி விவசாயி தற்கொலையை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே குடிதண்ணிக்கு பற்றாக்குறை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. சென்ற ஆண்டு 2016 ஏராளமான விவசாயிகளின் தற்கொலை செய்திகள் நம் மனதை கலங்க வைத்தன. என்ன காரணம்? என்ன நடந்து கொண்டிருக்கிறது அவர்களது வாழ்க்கையில்? இந்த நிலைமையில விவசாயியை காப்பாற்றுறதுக்கு மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் கவனத்தில் ஈர்ப்பு வைக்கவே கிடையாது. கார்பரேட் கம்பெனிக்கு தான் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, அவங்களுடைய நோக்கமே இருக்கு. சம்பளம் உயர வேண்டும், வருமானம் உயர வேண்டும், இப்படிலாம் கேட்டு ஆசிரியர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள், டாக்டர்கள் போராடுகிறார்கள். இப்படி அனைத்து துறைகளிலுமே இருப்பவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகள், அவர்களுக்கு சம்பளம் ஒன்று உண்டா? அதற்காகத்தான் ஒரு விவசாயி அதை வித்தியாசமாக கையில் எடுத்திருக்கிறார். அந்த போராட்டத்தை தேனி மாவட்ட ஆட்சியரிடம் அவர் கொடுத்த கோரிக்கை மிகவும் வித்தியாசமானது. போன வெள்ளிக்கிழமை விவசாயி குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஒரு மனு கோரிக்கையாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு வச்சிருக்கேன். அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, 1970 எம்எல்ஏ சம்பளம் 150, பேங்க் மேனேஜர் சம்பளம் 250, அரசு பள்ளி ஆசிரியர் சம்பளம் 90 ரூபா. 1970 இந்த சம்பளம். அதே காலகட்டத்தில் நெல் 60 கிலோ மூடை 40 ரூபா. அதே காலகட்டத்தில் ஒரு டன் கரும்பு 90 ரூபா. இன்னைக்கு இப்போ நடப்பாண்டுகளில் என்னன்னா, எம்எல்ஏ சம்பளம் 55,000, பேங்க் மேனேஜர் சம்பளம் 66,000, அரசு ஊழியர் ஆசிரியர் சம்பளம் 39,000. இன்னைக்கு நெல் விலையை பார்த்தோம்னா கண் துடைப்பா 850 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி கரும்புக்கு மொத்தத்துக்கு 2,350 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 2,350 இந்த ஆண்டுக்கு 500 ரூபா கூட்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் அதை கூட்ட கிடையாது. அப்போ 2,300 தான் கணக்கு. நடப்பாண்டுக்கு 500 ரூபா கூடுதல். விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை, வாழ்க்கையை மேம்படுத்த, அவர்களது வருவாயை உயர்த்த எந்த கமிஷனாவது என்னைக்காவது வந்திருக்காங்க? மத்திய அரசு ஊழியருக்கு 7வது கமிஷன் பரிந்துரையெல்லாம் பண்ணியிருக்காங்க. விவசாயிக்காக ஒரு கமிஷன் கூட இன்னைக்கு வரைக்கும் முறைப்படி பற்றி விவசாயிக்காக இந்த 70 வருஷ ஆண்டு காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் விவசாயிக்கு எந்த இதுவுமே முகந்தாரம் பண்ணது கிடையாது. ஒரு விவசாயி வயலிலேயே பிறக்கிறான், வயலிலேயே வளர்கிறான், ஆனால் வயலிலே வாழ்கிறானா? காலையில் நாங்கள் 4 மணிக்கு விவசாயியை எந்திரிக்கிறோம், நைட்டு 11 மணி வரைக்கும் எங்களுக்கு தூக்கம் கிடையாது. என்ன காரணம்னா, காலையில் எந்திரிச்சு விவசாயிகள் ஆளுகளை கூப்பிட்டு காலைல 5 மணிக்கு ஆள் எழுப்பி ஆளுகளை 6 மணிக்கு வேலையை தொடுவாங்க. 6 மணிக்கு வேலையை தொட்டாங்கன்னா 10 மணிக்கு 10 ஆள் வந்திருக்கேன். அந்த 10 ஆளுக்கு சம்பளம் வாங்குறதுக்கு, நான் கடை வாங்குறதுக்கு 2,000 ரூபா கடை வாங்குறதுக்கு நான் தெருவா போய் அந்த 2,000 ரூபா நாள் வெட்டிக்கு வாங்கி வரணும். அந்த 2,000 ரூபா நாள் வெட்டிக்கு வாங்கி மறுபடியும் அந்த 2,000 ரூபாய் சாயங்காலம் நாங்கள் கொடுத்துட்டு மறுபடியும் நாளைக்கு ஆள் வந்துருமா ஆண்டு நாங்கள் இந்த நோக்கத்திலே போவே எங்களுக்கு காலஞ்சிருப்போம். சரி, விவசாயிகளை காப்பாற்ற நம்ம என்ன செய்யலாம்? அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவங்க சொத்து மதிப்பு வேண்டாம் கூடலாம். ஆனால் விவசாயியோட மதிப்பு கடல்ல தான் போகும். விவசாயி கடல்ல தான் சாக வேண்டியது வரும். ஆகையால விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கணும்னா இந்த ஆண்டு 18,000 ரூபா நெல் கொள்முதல் பண்ணணும். கரும்புக்கு டன்னுக்கு 39,000 ரூபா கொடுத்தா தான் விவசாயி தற்கொலையை தடுத்து நிறுத்த முடியும். எங்களுக்கு நீங்கள் மானியம் கொடுக்க வேணாம், எந்த மண்ணும் கொடுக்க வேணாம். எங்களுக்கு உரிய விலை, காயாக இருந்தாலும் சரி, கரும்பாக இருந்தாலும் சரி, நெல்லாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு உரிய விலையை நிர்ணயம் பண்ணி கொடுக்கறதுக்கு எந்த அரசும் கிடையாது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம்.